குழி பறிக்கிறா நாங்கள் யார் நீங்கள் யார் சார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வேறுபட்டவர் சாமி உலகத்திலே முப்பெரும் தேவர்களுக்காக யார் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்களிலே நான் தான் அளிக்கும் பொறுப்பை ஏற்ற ஆதி மாயவன் என்று அறிந்தாயா உலகத்திற்கு முதற்கடவுக்கு பெருமாள் மாயக்கண்ணன் ஸ்ரீதேவி என்ற செல்வி திருத்த முகத்தழகி செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவள் தான் இந்த ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி ஆமா.
அப்படியாக இருந்தாலும் ஆ, இன்று நாங்கள் எதற்காக வந்தோம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அப்படியே எரிகண்டா சொல்லக்கூடியவன் சொந்த மகனையே வெட்டி பலி கொடுத்து கோரிய வரத்தை பெற்று விட்டான் சக்கரியவன் தங்கையிடத்திலே. அப்ப இந்த வரத்தை பெற்ற அந்த சண்டாளன் சும்மா இருந்தானா? என்ன பண்ணாங்க? இதோ தேவாதி தேவர் எல்லாம் சிறைபிடித்தான். அந்த வரம் குடித்த அந்த தாயையே சிறைபிடித்து விட்டான். தீட்டிய மரத்திலே மதம் பார்த்ததை போல, மரத்தை கெடாய் மாறியை பாய்ந்ததை போல, அந்த மரத்தை கொடுத்த தக்கதேவியை சிறைபிடித்து, ஆமா இப்படி மரபாடுற கொடுத்த தக்கதேவியை சிறைபிடித்து சிறையிலே அடைத்து விட்டான். சண்டாளன் எலுமிச்சையாக திட்டு. அப்படி சண்டாளன் செய்து விட்டான். இதோ இந்த மாதி மாயவனையை சிறைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தைக்காக அவன் எண்ணத்தோடு இப்பொழுது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். அவன் வரவேறக்கூடாது. அதற்காக அவன் வைத்திருக்கின்றாரே ரணமோடிகள் இனிமேல் பலிக்கு நம்மை ஆளிக்கவோ நம்ம கொல்லவோ யாருமே கிடையாது. அப்படி நினைத்து செய்கிறான் தெரியுமா? ரணமோடிகள். ஆமா, நீர் மோடி, நெருப்பு மோடி, ரணமோடி என்று சொல்லக்கூடிய 3 மோடிகளை வைத்து இந்த மோடிகளை எடுத்தால் இங்கு அடைப்பட்டிருக்கக்கூடிய தேவர்களுக்கு எல்லாம் விடுதலை, இல்லை என்றால் அனைத்து தேவரை சிறை வைத்ததுதான் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கின்றான் அந்த பாவி. அதனாலே நான் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இருவருமே ஆதி மாயவனாக இருக்கக்கூடிய நான் ஒரு குறவனாக என்ன இதோ என்னுடைய லட்சுமி அவள் ஒரு குலத்தியாக உருமாறி அங்கே சென்று அவன் இடத்திலே நான் அந்த ரணமோடிகளை எடுத்து தேவதையை நான் விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்று நாங்கள் வந்திருக்கிறீர்கள். சொல்லுது அண்ணா, அரக்கனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் என் கணவர் மாயப்பெருமாள். அதனால நானும் என் கணவரும் குறவன் குறத்தியாக உருமாறி அந்த அரக்கன் வைத்திருக்கும் ரணமோடிகளை எடுத்து வென்று அந்த அரக்கனை உடனடியாக அழித்தே தீருவோம். அப்படி விட்டுவிட்டால் அந்த ஓகமே அழிந்துவிடும். அநியாயமாக அழிந்துவிடும். ஆமா, அந்த தேவர்களெல்லாம் சூழ்ச்சியாமாம் அனைத்து சிறைபிடித்து சிறையிலே போட்டு வைத்து சித்திரவை செய்து கொண்டு இருப்பதை பார்த்தால் மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அதனாலே அந்த தேவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த அரக்கனையும் கொல்ல வேண்டும். சற்றேனும் மனமஞ்சாமல் வழிக்கு பெற்ற பிள்ளையுமே வெட்டி பலி கொடுத்து அவன் கோரிய வரத்தை பெற்றிருக்கிறான் என்றால் மற்றவரை அழிப்பதற்கு அஞ்ச மாட்டானா என்ன? அப்படி வந்தவனை நான் அழிக்க வேண்டும். என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. அழிக்கும் கடவுள் என்று அவனுக்கு அறியாது. ஆமா, அப்படி அறியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய அந்த சண்டாளன் அந்த எரிகண்டனை நானே என் கையால் அழிக்க வேண்டும். உண்மை. வருகிறேன். இப்பொழுது குறவன் குலத்தியாக வருகிறோம்.